ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 36 செஸ்ட் சைஸுக்கான ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் எடுத்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அளவு ப்ளவுஸில் எப்படி ஈஸியாக அளவெடுத்து மார்க் பண்ணுறதுன்றதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அளவு ப்ளவுஸு. அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். பேக் நெக்கு, ஷோல்டரு, ஆமோல் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவெடுக்க ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவு ப்ளவுஸை நல்லா ஒரு அயன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைட் மெஷர் பண்ணிக்கிறோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு இருக்குது, உயரம் 13.5 இன்ச்சு இருக்குது. அப்படியே நம்ம பேக் நெக் எவ்வளோ டெப்த் இருக்குது பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச்சு டெப்த் கேட்டிருக்காங்க, 9 இன்ச்சாக வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு பார்த்தாச்சு, நெக் டெப்த்து பார்த்தாச்சு. இப்போ செஸ்ட்டு பார்க்கலாம், செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்றது. செஸ்ட் ரவுண்ட் பேக் பார்ட்டை மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த பேக் பார்ட் என்ன அளவுன்றது தெரியும். 19.25 இருக்குது. நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க இந்த ப்ளவுஸு. 19ன்றது நம்ம 20 கூட வச்சுக்கலாம். இப்போ ஆமோல் அப்படியே ஆமோல் மெஷர் பண்ணிக்கலாம். ஆமோல் பார்த்திங்கன்னா 8.25 இருக்குது. ஆஃப் ரவுண்டு ஆமோல் பார்த்திங்கன்னா 8.25 இருக்குது. அப்படியே நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம், 2.5 இன்ச்சு இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பக்கத்துலேயே அப்படியே டேப் வச்சு பார்த்தோன்னா நமக்கு கையோட உயரம் அப்படியே கையோட அகலம் சுற்றளவும் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றளவு 6.25 இன்ச்சு இருக்குது. கையோட நீளம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. இதுதான் நம்ம பின்னாடியே மேக்ஸிமம் எல்லா அளவுகளையுமே நம்ம பின்னாடி ஒரே வாட்டி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இத்தனை அளவுகளையும் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வைக்கும்போது நம்ம ஹாரிசன்டலாக போட்டுக்கணும், நம்ம சைடில் பார்த்து ப்ளவுஸு. இப்போ ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு நெக் டெப்த்து, ஃப்ரண்ட் நெக் டெப்த்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. பஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு அண்டர் பஸ்ட் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. கடைசியாக அளவு பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்ட், இடுப்பு சுற்றளவு நம்ம இந்த மாதிரி தான் ஊக்குப்பட்டி சைட்லேருந்து தான் நம்ம அளக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி அங்கே நம்ம எங்கே ஐ கட்டியிருக்கோமோ அது வரைக்கும் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ நம்ம எப்படி அளவெடுத்ததை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸே நமக்கு லைனிங் கிளாத் மேலே போட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். மெஷர்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மெத்தட் உங்களுக்கு 1 வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னாவே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் பார்ட் மார்க் பண்ணுறேன். ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அடுத்தது உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். உயரம் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. இப்போ 1/2 இன்ச்சு ஷோல்டர் அட்டாச்சுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 14 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே 14 இன்ச்சு கொஞ்சம் தள்ளியும் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட விட்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ 36 செஸ்ட் சைஸ்க்கு 2.25 வைக்கலாம், இல்லைன்னா 3 இன்ச்சு வைக்கலாம். நான் இங்கே 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட அட்டாச்மெண்ட் ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா நான் 5.25 ஒரு மார்க் பண்ணுறேன். அதே 5.25 கீழே தள்ளியும் கொஞ்சம் மார்க் பண்ணுறேன், ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்காக. இப்போ ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுருக்கேன், அங்கேருந்து 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் எல் ஷேப்புக்காக, ஆமோலோட எல் ஷேப் வரைகிறதுக்காக. இப்போ கீழே அந்த 14 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா ஹைட்டு, அங்கேருந்து அந்த 5.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட லைன் கிடைக்கும். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 19.25 வந்தது இல்லைங்களா, கொஞ்சம் லூஸ் கேட்டிருந்ததுனால நான் அதை 3/4 இன்ச்சு சேர்த்துட்டு 10 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 30 இருந்தது. 30 7.5 4 பிரிக்கும்போது டாட்டுக்காக ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா எல் ஷேப்லேருந்து 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆமோல் கர்வ் ஷேப் பண்ணுறதை நான் ட்ரா பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஆமோல் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஆமாம், ஷோல்டர்லேருந்து நான் 3 இன்ச்சு நான் டவுன் பண்ணி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதோட அந்த ரவுண்ட் கனெக்ட் ஆகுற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆர்ம் வந்து செக் பண்ணிக்கிறேன். 8.25 கரெக்டாக இருக்கான்றது. இப்போ 8.5 இருக்குது. 1/4 இன்ச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம ஆர்ம் மாற்றணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து பேக் சைட் டாட்காக மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். டாட்டோட உயரமும் அதே 3.25 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுவிட்டு இப்போ நான் வந்து பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுக்கலாம். நம்ம எங்கே எந்தெல்லாம் மடித்து தைக்கணுமோ அங்கெல்லாம் நாட்சஸ் போட்டுக்கிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நீடில் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா டாட் வந்து பேக்லேயும் வந்துட்டு அந்த அளவு வரணும் இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து ஒரு நீடில் மார்க்கர் வச்சுட்டு நான் இப்போ வந்து ஒரு ஊசியால் குத்தி எடுக்கிறேன். இப்போ நம்ம அந்த டாட் தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து நம்ம நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு அடையாளமாக வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டாட் பிடிச்சி தைக்கிறதுக்காக. இப்போ வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என் பக்கம் வந்து திருப்பி போட்டிருக்கேன். லைனிங் கிளாத்தை திருப்பி போட்டுட்டு 2 லைன் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இன்னொரு சைட்லேருந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் வந்து பேக் பார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. நான் அந்த ஃபஸ்ட் லைனில் தான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் பேக் பார்ட்டை வச்சுட்ட பிறகு அதில் சுற்றிலும் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட ஓப்பன் சைடு இருக்குது இல்லைங்களா, அங்கே மட்டும் நான் வந்து இப்போ நம்ம ஹிப் போர்ஷன் மார்க் பண்ணதுனால க்ராஸாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ வந்து எடுத்துடுறேன். நான் வந்து பேக் பார்ட்டை வந்து எடுத்துடுறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஆர்மல் ரவுண்ட் எடுக்கிறதுக்காக கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். அதே 5.25 அகலம் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து அதே 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அந்த எல் ஷேப் நம்ம மார்க் பண்ணுறதுக்காக எவ்வளோ நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணியிருந்தோமோ அதே அளவு நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே கையோடவே நான் வந்து அந்த ஃப்ரண்ட் டெப்த்துன்றதை எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துட்றேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்து டெப்த் எடுப்போம் இல்லைங்களா, அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்து 6.5 இன்ச்சு. அவங்களுக்கு 6.5 இன்ச்சிலேருந்து நான் வந்து இப்போ வந்து அகலம் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நெக் ஓப்பனை 3 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஷோல்டரில் வந்து 3 இன்ச்சில் ஒரு மார்க் வைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து கேன்வஸ் ஃபினிஷிங் தான், இந்த நெக்குக்கு நான் வந்து கேன்வஸ் ஃபினிஷிங் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நெக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் கேட்டிருக்காங்க. டைமண்ட் கட் நெக் தான் வைக்க போகிறேன். பேக் நெக் வந்து பான் நெக் கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து நான் வந்து பஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சில். அடுத்து 12 இன்ச்சில் ஒரு மார்க்கு அண்டர் பஸ் மார்க்கு. இப்போ அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு 36 செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு 3.25 வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3.25 கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணேன் நான். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். 3.25 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, பஸ் பாயிண்ட் வந்துட்டு இந்த லைனில் தான் நமக்கு வரும். அந்த 9 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் டாட்டோட விட்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் சென்டர் டாட்டோட விட்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு இந்த பக்கம் லைனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 1.25 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். 36 செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு 1.25 இன்ச்சு டாட்டோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கிறது. இப்போ அந்த சைட்லேருந்து ப்ளவுஸோட ஓப்பன் சைட்லேருந்து 1.5 இன்ச்சும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து 1.5 இன்ச்சும் நான் மேலே மார்க் பண்ணுறேன் அண்டர் பஸ்லேருந்து. அப்போ நம்ம வந்து பட்டி ஷேப் ட்ரா பண்ணுறதுக்காக இப்போ இந்த பக்கம் நம்ம டாட்டுக்காக நம்ம லைன் போட்டதுனால ஃப்ரண்ட்டு நமக்கு துணி வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா, இப்போ அந்த 3.25 இன்ச்சு நமக்கு வரணும். அதை வந்து இந்த லைனில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த சைட்லேயும் நான் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். சில பேர் நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ சென்டர் டாட் வந்து டேப் வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண அந்த அளவில் இருந்தது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். ஏன்னா சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக சென்டர் டாட் வந்து 3/4 இன்ச்சு மேலே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே ஆர்மோல் வந்து எல் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 3rd டாட், அதாவது ஆர்மோல் டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு நம்ம கேப் தள்ளி சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணோம். அதே மாதிரி ஆர்மோல் டாட்டுக்கும் சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும்.
அப்போ தான் நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேக் பார்ட்டை வச்சுட்டு இப்படி ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆமோல் வந்துட்டு மார்க் பண்ணணும். அப்புறம் நெக்கு வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் பஸ்ட்டு அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அப்புறம் டாட் வந்துட்டு மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பட்டி பாட்டுக்காக நம்ம வந்து ஷேப் எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணி கட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் டாட்லேருந்து அந்த 3 டாட்டும் சென்டர் டாட்டு மெயின் டாட்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறதை வந்துட்டு வர்றதுக்காக நம்ம அந்த பஸ் ஷேப்பு அதில் தான் நம்ம வந்து ஹேன்சிங்காக கிடைக்கும். நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர்றதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த சைடை வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நெக் லைன்லேருந்து நம்ம வந்து லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட் மார்க்கிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை மேலே ப்ளேஸ் பண்ணாமையே நம்ம அளவு மட்டும் எடுத்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு மட்டும் எடுத்து நம்ம அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நான் வந்துட்டு நாட்ச் கொடுத்துக்கிறேன், அதாவது அர்க்காத் பண்ணிக்கிறேன். நம்ம அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மார்க்கிங் தான் பின்னாடி ப்ளவுஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து பேக் பார்ட்லேயும் நமக்கு வந்துட்டு ப்ளேஸ் ஆகும். அதுக்காக நம்ம வந்து நீடல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நாட்சஸ் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நீடல் மார்க் பண்ணிக்கணும்னா அப்போ தான் வந்துட்டு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய துணியிலையும் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 3 டாட்டுக்கும் வந்துட்டு நீடல் மார்க் கொடுத்தோடனே இப்போ வந்து திருப்பி பார்த்தோன்னா அந்த நீடல் மார்க் நமக்கு தெரியும். அது வந்து இப்போ வந்து வீடியோவில் சரியாக தெரியல, நீங்கள் வந்து நீடல் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் நாட்ச் போட்டிருக்கிறது தெரியும். அந்த நாட்சை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய கிளாத்துக்குமே நம்ம வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் தான் இந்த லைன்ஸ் போடுறதுனால நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணியே நமக்கு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் நாட்ச் போட்டிருக்கிற இடத்துல நான் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். இது நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 பக்கமே வந்துட்டு நமக்கு வந்து மார்க்கிங் இருந்தால் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர்கிட்டேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், அர்க்காத் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு மட்டும் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.